Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச கான்டாக்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்குன்னு தனி ரிங்டோன் வந்து எப்படி செட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா நார்மலாக ஒருத்தங்க நம்ம மொபைலில் கால் பண்ணுறாங்க அப்படின்னா யாருன்னு ஃபோனை எடுத்தால் மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்க பேரை பார்த்தோ இல்லை அவங்க நம்பரை பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு தனியாக நீங்கள் ஒரு ரிங்டோன் கொடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், அந்த ரிங்டோனை வச்சே அவங்க தான் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு முக்கியமான கான்டாக்ட்ஸ்க்கு மட்டும் எப்படி தனித்தனி ரிங்டோன் வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் ஆண்ட்ராய்டு டிவைஸ் தான் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கூகுளோட ஆப் தான் அது. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கான்டாக்ட்ஸ் வந்து செக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் அண்ட் மேனேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதர் டூல்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் செகண்டாக கான்டாக்ட் ரிங்டோன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜில் அவங்களே சொல்லியிருப்பாங்க, தனித்தனி கான்டாக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ரிங்டோன் செட் பண்ணுறது அப்படின்னா செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆடு கான்டாக்ட் ரிங்டோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள் கீழே. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, எந்த கான்டாக்ட்டுக்கு வந்து நீங்கள் ரிங்டோன் செட் பண்ணணுமோ அந்த கான்டாக்டை எடுக்கணும். ஸோ நான் எங்கள் அம்மாவோட நம்பருக்கு செட் பண்ணணுன்னு வைங்களேன், அதை வந்து டேப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிங்டோன்ஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ அந்த கான்டாக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. இவங்களுக்கு என்ன ரிங்டோன் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ மொபைலில் இருக்க ரிங்டோனில் என்னோடய ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வரும். கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆடு ரிங்டோன் அப்படிங்கிற ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் வரும். அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சாங் இருந்துச்சு, அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் மெமரி கார்டில் இருக்க சாங்கை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது உங்களோட விருப்பம். இந்த மாதிரி வரும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக ஏதோ ஒரு ரிங்டோனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதோட ரிங்டோன் பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் ஆகிருக்கும், அந்த ரிங்டோன் நேம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக ஏதோ ஒரு ரிங்டோன் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்கள் பிடிச்ச கான்டாக்ட்டுக்கு என்ன சாங் வைக்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கான்டாக்ட்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஆடு கான்டாக்ட் ரிங்டோன் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒரு 5-6 கான்டாக்ட்ஸ் கூட நீங்கள் சாங் வந்து வச்சுக்கலாம். சரியா? ஸோ அந்த மெத்தடில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.